இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 23 அதிகாரம் 4 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். சாவினிரல் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீ என்னோடு இருப்பதால் எத்தீன் கேட்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவரையும் தேற்றி ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கடத்து கொண்டிருக்கிறது. அன்றாடம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அந்த வார்த்தை எங்களுடைய மனதை தொட்டிருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, எங்களுடைய அந்த புதிய நாளை நன்றாக வடிவமைத்திருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நிறைய இருண்ட பக்கங்கள் இருக்கும். சில நேரங்கள்ல தோல்வி, நோய்கள், பொருளாதார பிரச்சனை, உறவுகளுக்கிடையான மனக்கசப்பு, காயங்கள், எதிர்காலம் பற்றிய அச்சம், இவையெல்லாம் நம்மை ஆட்கொண்டு எங்களை ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கும். அந்த சூழ்நிலைகள்ல நாங்கள் தனிமையாகவும் யாரும் எங்களுக்கு இல்லை என்ற ஒரு நிலையையும் உணர்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறது. அன்றைக்கு தாவீது ஒரு மகத்தான உண்மையை நமக்கு நினைவூட்டினார். அதுவே இன்றைக்கு நமக்கு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அஞ்ச மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார். காரணம் என்ன தெரியுமா? அந்த இருள் அவர் தனியாக இல்லை, ஆண்டவர் அவரோடு இருந்தார். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகளின் மத்தியிலும் ஆண்டவரின் உடனிருப்பை உணர்வதே உண்மையான ஆசீர்வாதம். தாவீதும் அதைத்தான் உணர்ந்தார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்க கோலையும் ஒரு நெடுங்கலியையும் பயன்படுத்துவான். அதுபோல ஆண்டவரின் வார்த்தையும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அவரது அன்பு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை நித்தம் தேற்றி கொண்டிருக்கிறது. நாங்கள் தடமாறும் போது அவர் தாங்குகிற தகப்பனா இருக்கிறார். நாங்கள் பயப்படும் போது அவர் துணி வலிக்கிறார். இந்த கால நேரத்துல எங்களுடைய மனப்பாரங்களையும் எங்களுடைய இரண்ட பக்கங்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாவிட்டாலும் நம்முடன் நடக்கும் ஆண்டவர் யார் என்பதை நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் காலங்களும் நேரங்களும் அவருக்கு அடிமைப்பட்டது. எங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் நல்லதாக மாற்ற அவரால் முடியும். அவரது பிரசன்னம் நமக்கு அமைதியும் நம்பிக்கையும் கொடுக்கும். இன்றைய நாளில் எந்த சவாலும் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அதனால நான் அஞ்ச மாட்டேன் என்ற உறுதியோடு முன்னேறுங்க. ஆண்டவரின் அன்பு, பாதுகாப்பு உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தும் தெய்வமே, அநேக இருண்ட பக்கங்கள் இருந்தாலும் எங்களுடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கையை ஒளியாக மாற்ற வல்லவர் நீங்க என்றதை நாங்கள் முழு மனதோடு நம்பி விசுவசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இந்நாள் மட்டுமல்ல, நாள் முழுவதுமாக சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் எங்களோடு இருப்பதை எங்கள் ஒவ்வொருவரையும் உணரச் செய்யுங்க. எங்களுடைய பயங்களை அகற்றி மீது முழு நம்பிக்கையோடு நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் அப்பா. ஆமேன்.